சொத்துக்களை நாம இப்ப எப்படி சம்பாதிக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னா இப்ப உழைக்கிற காசு ஹராமா ஹலாலா எதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. எப்படியோ எனக்கு காசு வந்தா சரி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்துல நாங்க உழைக்கிற காசு ஹலாலா ஹராமா என்று கூட யோசிக்காத ஒரு காலம் வரும். அந்த காலத்துல தான் நாம இப்ப வாழ்ந்துட்டு, அதுலயும் பெண்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் என்ன கூட. ஒரு ஆம்பளை ஒரு ஆண் உதாரணமாக அவன் சம்பாதிச்சுட்டு யோசிச்சாலும் இது ஹராமா இருக்கே, நாம போற அந்த தொழிலுக்கு யோசிச்சாலும் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யுது, நமக்கே ஏற்கனவே கஷ்டம், பிள்ளை ஆயிட்டு 2 பிள்ளை ஆயிட்டு 3 பிள்ளை ஆயிட்டு ஏதாவது செஞ்ச என்ன செய்யுங்க, உழைச்சி காசு எடுத்துட்டு வாங்க, வீடியோ வித்தாவது என்ன செய்யுங்க காசு எடுத்துட்டு வாங்க, பரிசாரிகிட்ட கூட்டி போயாவது ஆட்டாயம் ஓடிட்டாவது காசு எடுத்துட்டு வாங்க. இப்படித்தான் நிலைமை. இதெல்லாம் ஹராம். ஒருவர் அவருடைய உடம்பில் ஹராம் கலந்திருந்தால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, ஹஜ் செஞ்சா கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹராத்தை திண்டுகிட்டு பொண்டாட்டுற வீட்டுல இருந்துகிட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு ஹஜ் செஞ்சா கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹஜ்ஜு கூட ஒருவருடைய உடம்பில் ஹராம் கலந்த நிலையில் அவர் ஹஜ் செய்தால் கூட அவர் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவ்வாறு இருக்கும்போது மற்ற விடயங்கள் யோசிச்சு பாருங்க. தொழுகை, தர்மம், ஜக்காத்து இது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது உடம்பில் ஹராம் இருந்தால். எனவே இந்த ஹராம் விடயத்தில் உன்னிப்பாக இருக்கணும். நம்ம சாப்பிடுறது சரியாக இருக்கணும், நாங்க குடிக்கிறது சரியாக இருக்கணும், நாங்க உடுக்கிற உடுப்பு சரியாக இருக்கணும், ஹலாலான முறையில் வந்ததாக இருக்கணும். சிகரெட்டு வித்து கொண்டாந்து கணவன் காசுதாரானா அதை குடிக்கமா அதை திங்கமா எங்களுக்கு ஹராம் கலக்கின்றது, துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, மறுமையில ஜீரோவாக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன செய்யணும், செயற்படணும்.